வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது நம்ம தென்னிந்தியாவில் ஒரு சொர்க்கம்னு சொன்னால் அது இந்த பகுதியை தாங்க சொல்லணும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா? நம்மளில் நிறைய பேர் வால்பாறை பயணம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த வால்பாறையை தாண்டி ஒரு சொர்க்கம்னு சொன்னால் அது இந்த பகுதி தாங்க. பருவமழையில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த பகுதிக்கு பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பகுதியை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. 10 கிலோமீட்டருக்கு மேலே ஆஃப் ரோடு, திரும்புகிற எல்லா திசையிலும் ஆறுகளும் அருவிகள்னு எல்லா பக்கமும் உங்களுக்கு கண்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்துக்கு தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பகுதிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோங்க. இங்கே இருந்தால் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம். இந்த பயணத்துக்கு ரொம்ப நாளாக நம்ம திட்டமிட்டு இன்றைக்கி தாங்க இந்த பயணத்தை நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் மழையில் தாங்க பயணம் பண்ணணும். நமக்கான பேருந்து இதுதான். இந்த பேருந்தில் தான் இன்னும் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் பயணம் பண்ண போகிறோம். வாங்க பேருந்துக்குள்ளே ஏறிட்டு அப்படி என்ன முக்கியமான இடம், ஏன் மழையில் பயணம் பண்ணணும், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முன்னாடி இருக்கையில் இடம் கிடைக்கலைங்க. ஏன்னா பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போகிறப்ப கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னு தெரில. சரியாக 7 மணிக்கெலாம் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்தாச்சுங்க பொள்ளாச்சியிலேருந்து. நம்ம இன்றைக்கி எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சிறப்புஞ்சிக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து சின்னக்கலார் வரைக்கும் பயண தூரம் சரியாக 80 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கு 78 ரூபா பயண கட்டணமாக வாங்குகிறாங்க. நம்ம இப்போ ஆழியாருடைய பூங்காவுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க தெரியுது. நம்ம இப்போ ஆழியார் வந்துட்டோங்க. வால்பாறை போகக்கூடிய எல்லா பேருந்துகளுமே இந்த ஆழியாரில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் போட்டதுக்கப்புறமா தாங்க எடுப்பாங்க. இப்போ சரியாக மணி 7:40 ஆகுதுங்க. இங்கே சாப்பிட்றதுக்காக இப்போ நிறுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தேநீர் கடை ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உணவகம் இருக்குங்க. ஓரளவு பரவாயில்லையாக இருக்கும். நம்மளுடைய பேருந்து ஃபுல்லாக இருக்குது, இடமே கிடையாதுங்க. நம்ம சோதனை சாவடி வந்துட்டோங்க. மலையேற்றம் ஆரம்பிக்க போகுது. ஆழியார் அணைக்கு இப்போ நெருங்கிட்டோங்க. ஆழியார் அணை முழு கொள்ளளவில் இப்போ காட்சியளிக்குது. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காட்சிகள் சொல்ல வார்த்தையே இருக்காது. அந்தளவுக்கு தாங்க இருக்கும். ஏன்னா வால்பாறை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மழை காலங்களில் இந்த வால்பாறை பகுதிக்கு பயணம் பண்ணி பாருங்கள். அப்படி தாங்க இருக்கும்.
நம்மளுடைய கொண்டை ஊசி வளைவுகள் ஆரம்பிச்சிருச்சிங்க. இன்னும் சரியாக 40 கொண்டை ஊசிகள் கடந்ததுக்கப்புறமா நம்ம வால்பாறையை போய் அடைவோம். இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கி வால்பாறை பகுதிகளில் வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம சின்ன கலர் பயணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா, முக்கியமான விஷயம் பருவமழை அன்னைக்கு எந்தளவு தீவிரமாக இருக்குன்றதை முக்கியமாக பாருங்கள். பருவமழையோட உச்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த பகுதிக்கு பயணம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பகுதியை மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்குங்க. சின்ன கலார் நம்ம தமிழ்நாட்டினுடைய சிறப்பூஞ்சின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பருவமழையில் எத்தனை பேர் பயணம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்கு தாங்க தெரியும் அதோடைய முழு அழகும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. முன்னாடி இருக்கையில் மட்டும் இடம் கிடச்சிருது அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். என்னன்னு தெரியல, இந்த வாட்டி மட்டும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்க்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே பதில் சொல்ல இருக்கு. அதான் காத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கங்க. 20 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அட்டை கட்டி வந்துட்டோங்க. காடம்பரை சோதனை சாவடியை கடந்த கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு தேயிலை காட்சிகள் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு வால்பாறை போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் இந்த தேயிலையால் நிறைஞ்சிருக்கும். மழையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம மட்டும்தாங்க முறையாக பொள்ளாச்சியிலேருந்து இந்த சின்ன கலார் வரைக்கும் வந்து பதிவிடுறோம். நிறைய பேர் வந்துட்டு சின்ன கலார் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே கோடை காலங்களில் மட்டும்தாங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் வால்பாறையிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பொள்ளாச்சியிலேருந்து சின்ன கலார் வரைக்கும் அதோடைய பருவமழையோடைய தீவிரத்தன்மையாக இருக்கிறப்போ பதிவு பண்ணுறோம். இப்பயே நீங்கள் காட்சிகள்லாம் பார்த்துருக்கலாம். அங்கே கீழே இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம மேலே வந்ததுக்கப்புறமா இருக்கிற காட்சிகளை பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மழையும் வந்துட்டு அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம முன்னாடி இருக்கையில் உட்காந்துருந்தோம்னா நிறைய வந்துட்டு இங்கே சின்ன சின்னதாக வந்துட்டு நீர்வீழ்ச்சிகள்லாம் வந்து பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி மழை காலங்களில் அதிகமாக வந்து தென்படும். அது எதுவுமே வந்துட்டு இங்கே நம்ம உட்காந்துக்கிறதுனால பார்க்க முடியல. இருந்தாலும் சில இடங்களில் வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அப்படியே பனிமூட்டம் நிறைஞ்சி அதே சமயம் அப்படியே மழையோடு சேர்த்த மாதிரி இருக்குங்க. எப்போ வால்பாறை வந்தாலும் சரி, நம்மளை வந்து வால்பாறை என்றைக்குமே வந்து ஏமாத்துனதே இல்லை. இயற்கைக்கு அப்படியே அள்ளி கொடுக்குங்க வால்பாறை.
அட்டைக்கட்டி வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அட்டைக்கட்டியிலேருந்து இருக்கக்கூடிய காட்சிகள் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். அட்டைக்கட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிங்க வந்துட்டு கோயம்புத்தூர் பக்கம் பார்த்த மாதிரியான மலைப்பகுதிங்க. அட்டைக்கட்டிக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய வால்பாறை இந்த பகுதிங்க எல்லாமே வந்துட்டு கேரளா மாநிலத்தை பார்த்த மாதிரியான பகுதிங்க. அதனால தான் தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இந்த வால்பாறை பகுதிகளில் பெய்யுதுங்க. அதுலேயும் பேருந்து ஓட்டக்கூடிய அண்ணனுக்கு ரொம்ப கடினமாயிட்டு. ஏன்னா முழுவதுமே வந்துட்டு பனி மூட்டங்களும் மழையும் வந்து பெஞ்சதுனால சுத்தமாக வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கிறதே நம்மளால் வந்து பார்க்க முடியல, அப்படி தாங்க இருக்குது. கனமழை ஆரம்பிச்சிருச்சு. அப்பா பயங்கரமாக பெய்யுது. வால்பாறையில் முக்கியமாக சின்ன கல்லாரில் மட்டும் அப்படி என்ன அதிகமாக மழை பெய்யறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறை அப்படின்ற பகுதி வந்து மேலே இருக்குங்க, சின்ன கல்லாறுன்ற பகுதி வந்துட்டு கீழே இருக்கும். அதை சுற்றி நிறைய மலைகள் இருக்கும். இந்த மலைக்கு இடையில் வந்துட்டு இந்த சின்ன கல்லாறுன்ற பகுதி வந்து அமைஞ்சிருக்குங்க. அடர்த்தியான மேகங்கள் வந்துட்டு இந்த சின்ன கல்லாறுன்ற பகுதிக்குள்ளே வந்தது அப்படின்னா அதுங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாததுனால அதிகமான மழைப்பொழிவை வந்து அந்த பகுதியில் வந்து கொடுக்குங்க. அதனால தான் சின்ன கல்லாறு செல்லமாக வந்துட்டு தமிழ்நாட்டின் சிறப்பூஞ்சின்னு அழைக்கப்படுது. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டின் மட்டும் கிடையாதுங்க, தென்னிந்தியாவிலேயே வந்து 2வது வந்து இடத்துல இருக்கிறது வந்து நம்ம சின்ன கல்லாறு தான். அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் முதல் இடத்துல இருக்கிறது அக்கும்பேங்க. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு தடவை நம்ம பயணம் பண்ண தான் போகிறோம். கூடிய சீக்கிரம் அந்த காணொலியும் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இப்போது அயற்பாடி அப்படின்ற பகுதிக்கிட்ட நெருங்கிட்டோங்க. இந்த அயற்பாடி அப்படின்ற பகுதியில் இருந்தாங்க செய்கல்முடி போக முடியும். நம்ம பொள்ளாச்சியிலேருந்து செய்கல்முடி ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கோம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான பகுதியான ஹை ஃபாரஸ்ட் அப்படின்ற பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணியிருந்தோம். அதுக்கெல்லாம் சாலையே கிடையாது, அதுவும் ரொம்பவே அழகான ஒரு பகுதி, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 2 காணொலியுமே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம அயற்பாடிக்கு வந்துட்டோங்க. மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. வால்பாறைக்கு நிறைய பேர் பயணம் பண்ணியிருந்தவங்க கவனிச்சிருக்கலாம். அட்டைக்கட்டியிலேருந்து ஆரம்பித்து ரொட்டி கடை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை எப்பயுமே சரியான மழை பெய்யுங்க இந்த பருவமழையில் பயணம் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசான மழையாக இருக்கும். அதே போல் தான் இருக்குது. ரொட்டி கடைக்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம், சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ரொட்டி கடைக்கு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வால்பாறை வரப்போகுது. நம்ம பேருந்தில் நீர்வீழ்ச்சிலாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக கொட்டுதுன்னு, செம்மையாக இருக்குங்க. நம்ம இப்போ வால்பாறையோடைய பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருக்குங்க நம்மளோட பயண நேரன்றது. பொள்ளாச்சியில் 7 மணிக்கு ஆரம்பித்தது, இப்போது வால்பாறைக்கு சரியாக 10 மணிக்கு வந்திருக்குங்க. எப்போவுமே 2.5 மணி நேரத்தில் வந்துடும். இன்றைக்கி மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு.
வால்பாறையில் ஒரு 15 நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்காங்கங்க. நம்ம கூட பயணம் பண்ண பேருந்தில் இருந்தவங்க எல்லாருமே இறங்கிட்டாங்க. பேருந்தே இப்போ காலியாக இருக்குங்க. வால்பாறையிலேருந்து சின்ன கல்லாருக்கு பயண தூரம் சரியாக வந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரம் ஆகுங்க பயண நேரன்றது. நமக்கு முன்னாடி இருக்கையிலையும் இடம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிங்க இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம வால்பாறை வரைக்கும் பயணம் பண்ணதை விட இங்கேருந்து சின்ன கல்லாருக்கு நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதின்றது இதை விட அழகாக இருக்குங்க. இங்கே எவ்வளோ வாகனங்கள் அணிவகுத்து நிற்குதுன்னு பாருங்களேன். கொடைக்கானல்லையும் ஊட்டியிலையும் இபாஸ் நடைமுறை இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் வந்து இந்த வால்பாறைக்கு தாங்க வராங்க. அதுவும் யாருமே வந்து விதிமுறைகளை வந்து போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றதில்லைன்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு வந்தாங்க. நம்மளும் நிறைய இடத்துல இப்போ பார்த்து தாங்க வந்தோம். ரொம்ப மோசங்க. நம்ம இப்போ கூழாங்கல் ஆறுகிட்ட வந்துட்டோம். காட்டாற்று வெள்ளம் போயிட்டுருக்குங்க கூழாங்கல் ஆற்றுல. சுற்றுலா பயணிகளுக்கு யாருக்குமே இப்போ வந்துட்டு குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாங்க. சரியான வெள்ளம் போயிட்டுருக்குங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். வாகனங்கள் எல்லாமே இங்கேயே நிறுத்திட்டு பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். இறங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. சின்னக்கலாவில் சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க, சின்னக்கலா நீர்வீழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே பயணம் பண்ணுற அந்த பகுதியே வந்து ஒரு சுற்றுலா மையம் மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நெருக்கமான மரங்களுக்கு இடையில் தான் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக தாங்க இருக்கும். ஆனால் வனவிலங்குகள் அச்சுறுத்தல் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இப்போ சின்ன கல்லாருக்கான சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. இந்த பகுதி வந்து சிங்கோனா அப்படின்ற பகுதிங்க. இங்கே எவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்களை வந்துட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா உள்ளே வந்து அனுமதி கிடையாதுங்களாம். நீங்கள் வாகனங்களில் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இங்கேயே வந்து பறிமுதல் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வாகனத்தை உள்ளே விடுவாங்க. உங்களோட வாகனத்தை பதிவிட்டதுக்கப்புறமா தாங்க உள்ளே விடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. நீங்கள் முன்னாடியே அனுமதி வாங்கலாம் கிடையாதுங்க. நீங்கள் இங்கே வந்தாலே அனுமதி வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு சாலை அப்படின்றது கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். நீங்கள் சின்னக்கலா நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக தான் சின்னக்கலா போகிறீங்க அப்படின்னா பருவமழையில் பயணம் பண்ணாதீங்க. ஏன்னா பருவமழையில் பயணம் பண்ணுறப்போ உங்களுக்கு அனுமதின்றது தரமாட்டாங்கங்க. கோடை காலங்களில் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பருவமழை தீவிரத்தன்மை குறைவாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுமதின்றது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு முழு அழகையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பருவமழையில் மட்டும்தாங்க பயணம் பண்ணணும். இந்த நீர்வீழ்ச்சி மட்டும்தான் பார்க்க முடியாது. ஆனால் அங்கே போகக்கூடிய அந்த சாலையாக இருக்கட்டும், அந்த அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம பருவமழையில் போகிறப்போ உங்களுடைய அனுபவம் அப்படின்றது சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. அதில் நீங்கள் பயணம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுவீங்க. நம்ம இது வரைக்கும் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கும் இப்போ நம்ம பயணம் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். சாலை தாங்க ரொம்ப மோசமாக இருக்கும். மற்றபடி இயற்கை அப்படின்றது சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. நம்ம வால்பாறையிலேருந்து இந்த சிங்கோனா வரைக்கும் பயணம் பண்ணோம். அதுக்கும் இந்த சிங்கோனாலேருந்து இப்போ நம்ம சின்ன கல்லார் வரைக்கும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் பாருங்கள். எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுவீங்க இந்த பகுதியெலாம் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய சொர்க்கம்னு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் சின்ன கலா நீர்வீழ்ச்சிலேருந்து வரக்கூடிய தண்ணீருங்க. அது செம்மையாக இருங்க பார்க்குறதுக்கு.
இன்றைக்கி அனுமதி கிடையாதுங்களாம். ஓரளவு நமக்கு தெரியும், ஏன்னா பருவமழையில் அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு. இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரியே அனுமதின்றது கொடுக்கலங்க. நம்ம கூட பயணம் பண்ணவங்க தான் சொல்லியிருந்தாங்க, அதிகாரி ஒருத்தவங்க, இன்றைக்கி அனுமதி கிடையாது அப்படின்னு. இப்போ நம்ம பயணம் பண்ணுற மாதிரியே இதுக்கு அடுத்து ஒரு காணொளி வருங்க. அந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. ஏன்னா நம்ம வால்பாறை பகுதியில் அதிக வனவிலங்குகள் நிறைந்த ஒரு அதிபயங்கரமான பகுதினா அது அந்த பகுதி தான். இது வரைக்கும் யாரும் பயணமே பண்ணதே கிடையாது. முதல் முறையாக நம்ம பயணம் பண்ணி காணொளி பதிவிட போகிறோம். மறக்காமல் அடுத்து வரக்கூடிய காணொளியும் பாருங்கள். இன்னும் ஒரு 3 நாளில் நம்ம அந்த காணொளியும் பதிவிட்டுருவோங்க. நம்ம இப்போ சின்ன கலாறு கிட்ட வந்துட்டோங்க. இந்த இடத்துல வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதனால தான் வந்து சில வீடுகளை வந்து நீங்கள் வர வழியில் பார்த்துருக்கலாம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து வேலை செய்கிறவங்க தாங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆனால் இன்றைக்கி பேருந்து இதோடு நிறுத்திட்டாங்க. மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்தோட இன்றைக்கி நிறுத்திட்டாங்கங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து பருவமழையில் இந்த சின்ன கலாருக்கு வந்து ஒரு தடவை வந்து பயணம் பண்ணுங்கங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோடு என் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு அனுமதி கிடைக்காதனால நம்ம இதோடு நிறுத்திட்டோம். இதுக்கு அந்தாண்ட ஒரு இடம் இருக்குது, அதுதான் உங்களுக்கு வந்து சின்ன கலாரோடைய நீர்வீழ்ச்சிங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நம்ம பயணம் பண்ணணும்.